தேசங்களை வஞ்சித்து ஜனங்களை வஞ்சித்து அவர்கள் எல்லாம் வஞ்சித்து எவ்வளவு அதனுடைய சக்தியை பலத்தை பெருக்கி வச்சதோ அது எல்லாத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்ததாம். நீ இந்த உலகத்தை ஆளுமை செய், என்ன செய்வியோ தெரியாது, முழு பலத்தோட முழு சக்தியோட முழு தந்திரத்தோட ஒரு மனிதனும் இயேசுக்குன்னு மிச்சமா இருக்க கூடாதபடி எல்லாரையும் ஒரு வழி பண்ணிரு அப்படின்னு அவன் கைகளில் அதிகாரத்தை கொடுத்ததாம். இனிமேல் தான் இந்த கடைசி 7 வருஷத்துல தான் சாத்தானுடைய முழு முகத்தை நீங்க பாப்பீங்க. நம்ம பார்க்க மாட்டோம், வருகிற மனிதர்கள் பார்ப்பாங்க. நீங்க சரியா இருந்தா நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அதை சாத்தானுடைய பூரண தந்திரம், பூரணமான அதிகாரம், அவனுடைய கொடூரம், அவனுடைய குரூயலிட்டி, அவன் மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம அப்பதான் நேருக்கு நேரா பார்ப்பாங்க. அந்த கொடிய காலகட்டம், இந்த காலகட்டத்தை தாண்டி அதுக்கப்புறம் 7வது வருஷம் முடிவுல தான் இயேசு வரப்போகிறார். அவர் வருகிற வரைக்கும் இந்த எழுப்புதலை பிறந்தவங்க மிச்சமா இருக்கிறதுக்கு, எழுப்புதலை பிறப்பிக்கிறதுக்கு புகுந்த அந்த எழுப்புதல் அது அணைந்து விடாதபடிக்கு பாதுகாக்க கர்த்தர் 7 விதமான ஊழியர்களை எழுப்ப போகிறார்.